guys, welcome back to my channel. நான் தான் உங்கள் தீபிகா. நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோன்னா அம்மா ஊர் கோவில் தீமை திருவிழாக்கு தான் போகிறோம். நம்ம சேனலில் இதுதான் ஃபஸ்ட்டு விளாக் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். நாங்கள் அங்கேயே போகிறோன்னு சொல்லிட்டு குசி வந்து கார் பார்க்கிங்கில் உட்காந்துட்டு இருக்கா. ஆனால் அவளுக்கு தெரியாது நம்ம அவளை அழைச்சிட்டு போவோன்னு. இன்னும் கார் வரல. நம்ம அதுக்குள்ளே குசியை குட்டி பேக் பண்ண போகிறோம். குசி குட்டி இவங்க தான். நம்ம குசி குட்டியும் பேக் பண்ணியாச்சு. குசியோட குட்டிலாம் இங்கே இருக்கா. ஆனால் அவள் அங்கே இருக்கா. ஏன்னா அங்கே அவளை விட்டுட்டு போகிறோன்னு நினச்சிட்டு இருக்கா. அவள் காரில் எப்படி இருப்பான்னு தெரியல. சமத்தாக இருப்பாளா இல்லை சேட்டை பண்ணுவாளான்னு தெரியல. ஃபஸ்ட் டைம் காரில் போகிறோம். கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸு. அவளுக்கும் எனக்கும் பாருங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு. ஐ திங்க் கோச்சிக்கிட்டான்னு நினைக்கிறேன் நம்ம அவளை அழைச்சிட்டு போகலான்னு. ஆனால் அவளுக்கு தெரியாது நம்ம அவளையும் அழைச்சிட்டு போகிறோன்னு. அவளோட ரியாக்ஷன் பார்க்க நான் வெயிட்டிங், நீங்கள் வெயிட்டிங்க இருக்கீங்களா? இப்போது அவளுக்கு முடி கொட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரெஸ் பண்ண போகிறோம். ரெட் கலர் ட்ரெஸ். இது என்னோடய செலெக்ஷன் ட்ரெஸ். குஸ்திக்கு இந்த ட்ரெஸ் அழகாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே ரெட் கலர் ஹாட் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அவள் எப்போதுமே ட்ரெஸ் போட்டால் சமத்தாக காமிப்பா. அவள் ட்ரெஸ் போட்டோடனே நம்ம அவளை அழைச்சிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. குஸ்திக்கு ட்ரெஸ் பண்ணியாச்சு. பேக்லாம் எடுத்து வெளில வைக்கிறோம். நான் மட்டும் தான் வாசலில் இருக்கேன். பாக்கி எல்லோரும் ஹாலில் இருக்காங்க. இவள் அங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கா. இனிமேல் அவளை கையிலே பிடிக்க முடியாது. நான் அவங்கள விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு எதுக்கோ அவள் கேட்டுக்கிட்டே உட்காந்துருக்கேன். எங்களுக்கு வந்து சத்திய சோதனை என்னன்னா கரெக்டாக கிளம்புறோம். ஒரு 15 நிமிஷமும் 20 நிமிஷம் தான் இருக்கும். என்னாச்சுன்னா திடீர்னு மீன் தொட்டியில் ஒரு கிராக் விழுந்துருச்சு. அது எப்போ விழுந்துச்சு என்னன்னு தெரியல. உங்களுக்கு கேமராவில் தெரியுதா என்னன்னு தெரியல. அங்கே பாருங்கள் கிராக் விழுந்துட்டு. காலையில் லைட்டாக தண்ணி வந்துச்சு. நல்ல வேலை பார்த்தோம். இல்லைன்னா லைட்டாக கீழே தண்ணி வந்தால தான் கண்டுபிடிச்சோம். நல்ல வேலை எப்போயாச்சும் பார்க்காம விட்டுருந்தோன்னா ஊருக்கு வரத்துக்குள்ளே கிளாஸ் கண்டிப்பாக உடஞ்சிருக்கு. இப்போ தான் போன தடவையும் கிளாஸ் உடஞ்சிடுச்சு. அப்போ வந்து நம்ம பார்த்து ஒன்றும் பண்ணலன்னா உடஞ்சிட்டு சொல்லிட்டு நம்ம தண்ணியெல்லாம் மாற்றி இதுக்கு வச்சிட்டோம். தீனிலாம் போட்டாச்சு மீனுக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாங்கள் இங்கே ஒரு பக்கத்தில் வந்து பரபரப்பாக வேலை பார்த்தோன்னா இது ஒரு ஆள் தான் ஜாலியாக அங்கேயும் இங்கேயும் போயிட்டுருக்கு. என்னைக்காச்சும் ஊருக்கு போகலான்னு ஆசையாக இருந்தால் தான் அன்றைக்கி ரெண்டு பேரும் ஒரு சோதனைகள்லாம் நடக்கும். நம்ம அதெல்லாம் கண்டுக்கலாம் கூடாது. அப்படியே விட்டுட்டு குஸ்தியை கயிறில் கட்டிட்டோம். இல்லைனா அவளை கையிலே பிடிக்க முடியாது. அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பா. சொன்ன பிடிச்சி கேட்க மாட்டா. இல்லைனா நம்ம வந்து எங்கேயாச்சும் ஓடிட்டோன்னா அவளை பிடிக்க முடியாது சொல்லிட்டு கயிறு கட்டிட்டோம். நான் அன்றைக்கி வாசலுக்கு வந்துட்டேன். எல்லா பேக்கெலாம் எடுத்து வெளில வச்சாச்சு. இன்னைக்கு காலையில் ஒரு முருக தரிசனம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. மயில் பார்த்தோன்னே கொஞ்சம் எனக்கு வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. கார் வந்துட்டு குசி குட்டியை நான் எடுத்துக்கிட்டேன். அம்மாவும் குசியும் முன்னாடி போயிட்டாங்க. இப்போ நம்ம காருக்கிட்ட வந்துட்டோம். காரில் ஏறிட்டேன். இப்போ எங்கள் வீட்டுக்கு பாய் சொல்லிவிட்டு குசியோட ரியாக்ஷன் பார்த்துக்கலாம் ரொம்ப ஆர்வமாக இருந்தால். நோ ரியாக்ஷன். பட் ஆனால் அவள் ஜாலியாக இருந்தால் ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தா. நம்ம வீட்டுக்கிட்டே வந்துட்டோம். நம்ம கரெக்டாக வந்தோடனே என் தம்பி வந்து பால் குடம் எடுக்க போகிறான் சொல்லிட்டு வீட்டிலேருந்து இறங்கின உடனே நான் வந்து கோவிலுக்கு போயிட்டேன். கோவில் ரொம்ப கிட்ட தான். என் தம்பி பால் குடம் எடுக்கிறான். ஜாலியாக கொஞ்ச நாள் ஜாலியாக போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நாய்க்குட்டி கூட 2 பேரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் போஸ்ட்லாம் கொடுத்துட்டு இவனுக்கு வந்து நாய்க்குட்டினா பயம். பட் ஆனால் இது ஜாலியாக போஸ்ட் கொடுத்துரு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு குஷி அம்மா கிட்ட உட்காந்துட்டு இருக்கா. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. குசிக்கு சாப்பாடு இன்றைக்கி காலை இட்லி பால்லாம் இன்றைக்கி போட போகிறோம். அவன் தான் ஜாலியாக சாப்பிட்டுட்டா. வெளில பாட்டி பூ கட்டிகிட்டு இருக்காங்க. பாட்டி பாட்டி ஹாய் காமிங்க, ஹாய் காமிங்க. ஹாய் காமிச்சிட்டாங்க. காலையில் ஸ்நாக்ஸுக்கு வடை சாப்பிட்டுட்டு இருக்கும். டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் நம்ம கிளம்ப போகிறோம். எங்கன்னா கலத்தி குழி முட்டை போகிறாங்க சொல்லிட்டு நம்மளோட மினி அவுட்ஃபிட் சேஞ்சிங் பண்ணிட்டோம். இந்த அவுட்ஃபிட் சேஞ்சிங் பிடிச்சினா லைக் பண்ணிவிடுங்க. என்னோட டுடே அவுட்ஃபிட் இன்றைக்கி இதுதான். இப்போ அவுட்ஃபிட்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. வீட்டிலேருந்து கோவில் ரொம்ப கிட்டக்க கோவிலில் வந்தாச்சு. தீக்குழியில் நெருப்பு மூட்டியாச்சு. அப்புறம் சாமியெல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு திரும்பி நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம். நம்ம வீட்டுக்கு வந்துட்டு திரும்பி நம்ம கோவிலுக்கு தான் போகிறோம். மாவிளக்கு மாவு எடுத்துகிட்டு மாவிளக்கு நிறைய பேர் போட்டாங்க. நம்மளும் மாவிளக்கு போட்டோம். மாவிளக்கு மாவு எடுத்துகிட்டு திரும்பி நம்ம வீட்டுக்கு போகிறோம். மதியானம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாளைக்கு கசின்ஸ் கூட விளையாண்டுட்டு இருக்கோம். அப்புறம் மத்தியானமாக குஷி என் தம்பி வந்து வாக்கிங் அழைச்சிட்டு போனா. அப்புறம் ஈவினிங்காக நம்ம தீமிதி பார்க்க போனோம். ஈவினிங் கரெக்டாக 6:30க்கு காத்தவராயன் சாமி வந்தாங்க.
அளவுக்கு அடி வருது. இந்த வருஷம் நிறைய பேர் தீ மிதிச்சாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 7:40 ஆகிட்டு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாமி வீட்டுக்கு போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் வீட்டுக்கு சாமி வந்தாங்க. நல்ல தரிசனம், கண் குளிர தரிசனம் பண்ணோம். அதுக்கப்புறம் ஷாப்பிங் நைட்டு போனோம். கடைக்கு போனால் ஏகப்பட்ட கலெக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. பட் தேவையான மட்டும் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். பாய். பார்ட் 2 மறக்காமல் பார்த்துருங்க.